வணக்கம். நான் வெற்றிவேல் நியூமான்ஸ். இன்னைக்கு நாம பால் வான் ஹெய்ஸே அப்படிங்கிற ஜெர்மன் எழுத்தாளர் எழுதி தமிழில் அதை காளி அப்படிங்கிற பேரில் கா. சுப்பிரமணியம் அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு சின்ன நாவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பால் ஹான் ஹெய்ஸே 1830 ஜெர்மனியில் பிறந்தாரு. 1914 இறந்து போனார். உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், வாழ்நாள் சாதனைக்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளரும் கூட. இந்த கதையோட தலைப்பை தமிழ்ல காணாசு காளி அப்படின்னு வச்சிருக்கிறாரு. ஆனா உண்மையான தலைப்பு சில்ட்ரன் ஆஃப் த வேர்ல்டு இங்கிலீஷ்ல. அதுவே ஜெர்மன் மொழியில கிண்டர் டெர் வெல்ட் அப்படின்னு தான் இதனுடைய தலைப்பு. கதைக்குள்ள போகலாம். கதை இத்தாலியில நடக்குது. ஒரு கடலோர கிராமம், லொராண்டோ அப்படிங்கிற மலை அடிவாரத்தில் உள்ள சின்ன கிராமம். பொழுது இன்னும் விடியல. மலை உச்சியில இன்னும் பனிப்பாடலும் விட்டு விலகாம இருக்கு. மீன் பிடிக்க படகு எல்லாம் தயாராகுது. பெண்கள் அந்த வீட்டோட மாடியிலையும் திண்ணைப்புறத்திலையும் உட்காந்து நூல் நூத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப படகு துறையில இருக்கிற ஆண்டானியோ அப்படிங்கிற ஒரு இளைஞன் படகுல அந்த ஊரோட மதகுரு ஏறி உக்காடுறார். அவர் ஏன் அந்த படகுல வராருன்னா, ஏற்கனவே இந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய பணக்கார பெண்மணி ஒருத்திக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப இந்த ஃபாதர் தான் டெய்லி அவங்களுக்கு ப்ரேயர் பண்றது, அந்த பெண்மணி கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு வாங்குறது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபரா இருந்திருக்கிறார். ஆனா இந்த மருத்துவர்கள்லாம் அந்த பெண்ணை செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பக்கத்துல இருக்க கேப்ரியட் அப்படிங்கிற தீவுல இருந்தாக்க அங்க இருக்கிற தட்பவெட்ப நிலைக்கு உங்க உடம்பு இன்னும் கூடிய சீக்கிரமா தேறி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவ என்ன சொல்றா, ஒத்துக்கிறா. ஆனா என்னை ஃபாதர் வந்து வாரத்துல ஒரு வாட்டியாச்சும் வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் போவேன், இதுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்லவும் இந்த ஃபாதரும் ஒத்துக்கிறாரு. அதுக்காக தான் இன்னைக்கு அவரு அங்க படகுல ஏறி உக்காந்துருக்காரு. படகு கிளம்பலாம் அப்படின்னு தயாராக போறப்ப தூரத்துல ஒரு உருவம் ஒண்ணு ஒடியாருது. அது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த கதையினுடைய நாயகி லாரெல்லா. இவ வந்து ஒரு சின்ன பெண்மணி. ஊர்ல யாருக்கும் இவ அடங்க மாட்டா. அந்த பேரை தான் காணாசு தமிழ்ல காளி அப்படின்னு வச்சிருக்காரு. யாருக்கும் அடங்காத அடங்காப்பிடாரி, ஆண்களை மதிக்கவே மாட்டா, எடுத்தவங்க அவத்தோன்னு பேசுவா அப்படிங்கிறதா. இவ அவளும் வந்து நின்றுட்டு ஃபாதர்கிட்ட கேட்கிறா, ஃபாதர் நானும் வரலாமா அப்படின்னு கேட்கிறப்ப ஃபாதர் சொல்றாரு, இது என்னோட படகு இல்ல, ஆண்டானியாவோட படகு. அவன் சொன்னாக்க யாரு வேணாலும் இதுல வரலாம் அப்படிங்கிறார். இவ உடனே என்கிட்ட ₹1/4 பணம் இருக்கு, இதை வாங்கிக்கிட்டு வர சொல்ல, என்னையும் ஏத்திக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டனியா வந்து ரொம்ப கோபமா, அந்த ₹1/4 பணம் யாருக்கு வேணும், நீனே வச்சுக்க, படகுல ஏறுன்னு சொன்னதும் இவளும் ஜம்ப் பண்ணி ஏறி உக்காந்துடுறான். அந்த படகு நிறைய ஆரஞ்சு பழங்கள் இருக்கு. இந்த ஆரஞ்சு பழங்களை கொண்டு போயிட்டு அந்த தீவுல வித்துட்டு தான் வருது இவனுக்கான ஜீவனம். இது வந்து இவனுக்கு வந்து ஒரு உப தொழில், சைடு பிசினஸ் மாதிரி. மற்றபடி இவன் மீன் பிடிப்பான், இன்னும் சில வேலைகளை செஞ்சு இவன் தன்னுடைய ஜீவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு அனாதை. ஆண்டானியா ஆண்டானியாவுக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. அவர் எங்க தூரத்துல இருக்கிறார், நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அந்த சொத்துக்கள் எல்லாம் இவனுக்கு தான் வரும் அப்படின்னு இவனே கதையோட ஒரு இடத்துல ஆண்டானியா சொல்றான். இப்ப படகு புறப்பட தயாராகுது. இந்த லாரெல்லாவுக்கு என்ன வேலை அப்படின்னா, பட்டுல ரிப்பன் செய்யறது, இந்த கைக்குட்டை ஸ்கார்ப் செய்யறது, இதை கொண்டு போயிட்டு அந்த கேப்ரியட் தீவுல இருக்கிற மக்கள்கிட்ட வித்துட்டு வருது தான் இவளுடைய தொழில். இப்போ ஏறி உக்காந்ததும் ஃபாதர் வந்து படகு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஃபாதர் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு லாரெல்லாட்ட, ஏன் லாரெல்லா நீ ஊர்ல யாருக்கிட்டையுமே ஒழுங்கா பேச மாட்டேங்கிற, உனக்கும் வயசாகி போயிட்டே இருக்கு, நீனும் உனக்குன்னு பிடிச்ச ஒருத்தனை பார்த்து விரும்பக்கூடாதா, கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறப்ப அவ சொல்றா, எனக்கு இந்த ஆண்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, இந்த ஆண்கள் எல்லாமே திருட்டு பசங்க அப்படின்னு சொல்றப்ப, அப்படிலாம் சொல்லாத, இல்ல இல்ல எனக்கு தெரியும், எங்க அம்மா இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க, எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனா எங்க அம்மா இன்னைக்கு நாளைக்கு எங்க அம்மா செத்தாலும் அதுக்கு காரணம் வந்து எங்க அப்பா தான். தினம் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா அப்பாவை அடிப்பாரு, போட்டு எல்லாம் செய்வாரு. திடீர்னு பார்த்தா கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்றப்ப ஃபாதர் சொல்றாரு, இல்ல இல்ல, உலகத்துல எல்லா ஆண்களுமா அப்படி இருக்கிறாங்க, நீ இந்த உலகத்தை பாரு, எல்லாரும் குழந்தை குட்டின்னு கட்டிட்டு சந்தோஷமா இல்லையா, நீ உன் மனசை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவ அப்பப்ப திரும்பி படகு ஓட்டிட்டு இருக்கிற ஆண்டனியாவை பாக்குறான், நம்ம பேசுறதை ஏதாச்சும் அவன் கேட்கிறானா அப்படின்னு. ஆனா அவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இப்படி போயிட்டு இருக்க. அப்ப இடையில ஒரு வாட்டி சொல்றா, ஆமா உன்னை யாரோ ஒரு வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு பையன் உன்னை காதலிச்சானமே,
ஊர்லாம் ஒரே பேச்சா இருந்து நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. அதுக்கு லாரெல்லா சொல்றா, ஆமா, ஆனா அவனையும் எனக்கு பிடிக்கல. அவன் ஒரு நாள் எனக்கு என்னான்னு வந்து உக்காந்துக்கிட்டு, இப்படி வந்து உக்காரு, நான் உன்னை படம் வரைகிறேன் அப்படின்னு சொன்னா, நீ என் படத்தை வரைஞ்சி என்ன பண்ண போற? உன் படமும் வேணாம், ஒன்றும் வேணாம்னு நான் எழுந்துச்சு போயிட்டேன் அப்படின்னு இதுக்கும் எடுத்தவங்க சொல்ற மாதிரி பதில் சொல்றா. எது எப்படியோ உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்க அப்படிங்கிறாங்க. அதுக்கட்டியும் தீவு வந்துடுச்சு. ஃபாதர் இறங்கிடுறாரு, இவளும் இறங்கிடுறாங்க. ஃபாதரை இவர் தூக்கிட்டு போயிட்டு தான் கொண்டு போய் விடுறான். ஏன்னா அவர் பெரிய அங்கி போட்டுக்காரு, தண்ணியில நினைஞ்சிட கூடாதுன்னு ஃபாதரை இவன் ஆண்டனியை தூக்கிட்டு போய் கரையில விட்டு திரும்பி பாக்குறது கட்டியும் இவளையும் தூக்கிட்டு போலான்னு பாக்குறான். ஆனா இவன் அதுக்கிட்டையும் தண்ணிக்குள்ள குச்சி இறங்கி நடந்து வந்துடுறா. ஃபாதர் போறப்ப சொல்லிட்டு போறாரு, எனக்காக நீ வெயிட் பண்ணாத ஆண்டனியோ, நான் இன்னைக்கு வந்தாலும் வருவேன், இல்லை நாளைக்கு வந்தாலும் வருவேன், நீ கிளம்புறபடி கிளம்புவோம் வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்றேன். இவளும் நான் கிளம்புறேன், 2 பேருக்கும் பொதுவாக சொல்லிட்டு இவளும் கிளம்பி போயிடுறேன். இப்போ இவன் படகை அங்கே கட்டிட்டு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு மதுபான கடை, அது ஒரு சின்ன குடிசை, அங்கே போய் உட்காந்து அந்த மதுபான விடுதியுடைய ஓனர் அம்மா அந்த அம்மாட்ட பேசிட்டு இருக்கான். அப்பதான் இவன் சொல்றான் தன்னுடைய பழைய கதை, அப்பா அம்மா போனதெல்லாம். இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப டைம் போனது தெரியல, மத்தியான நேரம் ஆயிடுச்சு. ஆனா பொழுது சாயறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல அந்த கடையுடைய ஓனர் கூட சேர்ந்து இவன் திரும்பவும் மது சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்ப கதவோட ஓரத்துல ஒரு உருவம் வருது. அது யாருன்னு பார்த்தா லாரெல்லா. லாரெல்லா ஓனர் என்ன சொல்றாரு, நீனும் சாப்பிட அப்படின்னு சொல்றப்ப, இல்ல அவ சாப்பிட மாட்டா அப்படின்னு இவன் சொல்றான். வேண்டான்னு தான் சொல்லுவா, நம்ம தான் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு அந்த ஓனர் சொல்றப்ப, அவ வேண்டான்னு சொன்னா வேணாதான், அவ ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டா திரும்ப அதுல இருந்து மீற மாட்டா அப்படின்னு சொல்றா. சரின்ட்டு 2 பேரும் கிளம்பி போட்ல ஏறிடுறாங்க. படகு நகர்ந்து வந்துகிட்டே இருக்குது. தூரத்துல எங்கேயும் பக்கத்துல ஒரு சின்ன படகு கூட இல்லை, கரையோரத்துல இருக்கவங்க கூட இல்லை, வானத்துல பறவைங்க கூட இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் எங்கேயோ போயிட்டு அடங்கி ஒடுங்கிடுச்சு. போயிட்டே இருக்கப்ப கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்றான், ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் இப்ப நினைச்சேன்னா உன்னை என்ன வேணா பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப, நீ என்ன வேணா பண்ணலாம், ஆனா அது உன் விருப்பம், உன்னை கணவனா ஏத்துக்கிறது என்னோட விருப்பம் இல்லையா, நீ மனசுல என்னை பத்தி 1000 நினைச்சுக்கலாம் அப்படின்னு அவ ரொம்ப துடுக்கா சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு ஒரு உணர்ச்சி வேகத்துல என்ன பண்றான், சட்டையை கட்டிட்டு அவ பக்கத்துல வந்து கிட்ட முத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ கையை பிடிக்கவும், அவன் என்ன பண்றான், அவன் கையை பிடிச்சி கடிச்சு விட்டுறான். கடிச்சாக்க அந்த போட்டோட அடிப்பாகம் முழுக்கவும் ரத்தம். இவன் டக்குன்னு அவனை கடிச்சிட்டு போட்டை விட்டு இறக்கி தண்ணியில குச்சி நீந்த ஆரம்பிச்சிருக்கான். இவனுக்கு ஒரு காலம் என்ன செய்யறதுன்னு புரியாம பாக்குறப்ப அவ தண்ணியில நீந்திட்டு இருக்கா. இவன் தன்னுடைய சட்டைய ஒரு துணியை எடுத்து கட்டு போட்டுக்கிட்டு அவளை கையை கொடுத்து கூப்பிடலான்னு பார்த்தாக்கா அவ கேட்க மாட்டாரா. ஆனா அவன் சொல்றா, இங்க இருந்து நம்ம ஊரு கரைக்கு இன்னும் 2 மைலுக்கு மேல இருக்கும், நீ நீந்திலாம் கடக்க முடியாது, வந்து படகுல ஏறு, நான் ஏதோ அந்த நேரத்துல பைத்தியகாரத்தனமா செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு, இனிமே என் வாழ்நாள் முழுக்க நான் உன்னை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இவளும் கரையை அண்ணாந்து பாக்குற, கரை ரொம்ப தூரம் போல இருக்கு, நம்மளால இப்போதைக்கு போய் சேர முடியாது, விரும்பாப்பு காட்ட வேணான்ட்டு படகுல ஏறிடுறா. ஏறி உக்காந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கையை பார்த்தாக்க கட்டு போட்டிருக்கான், பெரிய இது. இவ உடனே தன்னுடைய கைக்குட்டையை அவுத்து அவன் கையில கொடுத்து, நல்லா கட்டிக்க, இந்த மாதிரி கட்டுனா இப்போதைக்கு ஆறாது அப்படின்னு சொல்றா. 2 பேரும் ஒண்ணுமே பேசிக்காம வந்துடுறாங்க. இவன் தன்னோட படகை விட்டுட்டு தன்னோட வீட்டுக்குள்ள போறான். அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டி கேட்கிறா, என்னடா கையில காயம், நான் வேணா கட்டு போட்டு விடட்டுமாங்கிறான். இல்ல சரியா போயிடும், காலையில எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ட்டு போய் படுத்துருக்கான். கையை நல்லா தண்ணியில அழைச்சிட்டு இன்னொரு கட்டு போட்டுக்கிட்டு படுத்து கிடக்குறான். தூக்கம் வரல, காத்து சில்லுன்னு அடிக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியாம மனசு ஒரே அலைக்கழிப்போட இப்படியே இருக்கிறான். இருட்டாகுது. இருட்டிட்டு இவன் சரி இன்னொரு வாட்டி கையை கழுவிட்டு கட்டு போட்டுட்டு தூங்கலாம்னு கட்டில படுக்கிறப்ப திடீர்னு யாரோ ஒரு உருவம் வாசப்படியில் நிற்கிறது தெரியுது. நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது லாரெல்லா. கையில் ஒரு பெரிய கூடையோட வந்து நிற்கிறா. என்ன அப்படின்னு பார்த்தாக்க, மூலிகைகள் பறிச்சுட்டு வந்தேன், உன் கையை காட்டு பார்ப்போம் அப்படிங்கிறா. இல்லை இனிமேல் நீ என்னை தொட வேணாம், இனிமேல் நான் உன் வாழ்க்கையில் குறுக்கிடவே மாட்டேன், இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, இந்த ஊரில் யாருக்கிட்டையும் நான் இதை பற்றி பேசவும் மாட்டேன், நீனும் என்னை நினைக்காத, மறந்துடு அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் நான் உன்னை நினைக்கல, நீ உன் கையை காட்டு அப்படின்னு கையை பார்த்தாக்க ரொம்ப பெரிய காயமா இருக்கு, கை வீங்கி போயிருக்கு, அதெல்லாம் 2 நாள்ல சரியா போயிடும் அவன் சொல்றான். இல்ல கொடு அப்படின்ட்டு அவன் மருந்தை வச்சு கட்டு போடுறா ரொம்ப இறுக்கமா. இப்பவே அவனுக்கு பாதி நோய் குணமான மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு. இவன் அப்புறமா சொல்லிட்டு இருக்கிறப்ப திடீர்னு நான் போறேன் அப்படின்னு சொல்றப்பதான் அவன் மனசை விட்டு சொல்றா, உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை பிடிக்கிறது எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம தான் நான் எல்லார்ட்டையும் கோபமா இருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல என்ன எப்ப நீ அப்படி சொன்னியோ அதுல இருந்து எனக்கு ஒண்ணு பிடிக்கலதான், வேணாம் அப்படின்னு இவனு விலகுற மாதிரி சொல்லுவான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் டக்குன்னு வந்து அவனை கட்டி பிடிச்சி உதட்டோடு உதட்டா ஒரு முத்தம் கொடுத்துட்டு,
லாரெல்லாம் அவனுக்கு பிடிச்சவனை தவிர தான் கணவனாக ஏற்றுக்கிட்டவனை தவிர வேற எவனுக்கும் முத்தம் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறப்ப இவனுக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அழுக வரும். நானும் உன்னை என்ன எப்படி மறந்துருப்பேன், நான் உனக்காக தான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவா. இவனுக்கா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். அவள் இவனை திரும்பி பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுவா. வேகமாக போனதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஃபாதர்கிட்ட போய் சர்ச்சில் பார்த்தாக்க ஃபாதர் வந்திருப்பாரு. அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பா. நடந்த எல்லாத்தையும் சொல்லுவா. ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் திரும்ப பதிலுக்கு சொல்லுவாரு, உன்னோட குழந்தைகளுக்கும் நான் தான் பாவ மன்னிப்பு கொடுக்கணும், அது வரைக்கும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் லாரெல்லா அப்படின்னு சொல்லி கதையை நிறைவு செய்கிறாரு பால் வான் ஹைஸி. அருமையான கதை. தமிழில் காளி அப்படிங்கிற பேரில் காணாசு மொழிபெயர்த்திருக்காருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாய்ப்பு கிடைச்சவங்க வாசிச்சு பாருங்க. நன்றி.